Hi friends, welcome to Bashas kitchen. Weekend special la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு. இந்த எலும்பு குழம்புக்கு நான் இங்கே மட்டனோட நல்லி எலும்பு எடுத்துர்க்கேன். நீங்க எந்த எலும்புனாலும் எடுத்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 250 கிராம் இங்கே நான் வந்து எலும்பு எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், மசாலா பொடியில வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு கொஞ்சமா நம்ம தேங்காயும் சேர்த்துக்க போறோம் அப்படின்றதுனால கொஞ்சமா தேங்காய் சில்லி எடுத்துக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவைப்படுற பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு சூடாக விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரே ஒரு அன்னாச்சி பூ, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் நல்லி எலும்புக்கு நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் நீங்கள் சம அளவு கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 சில்லு தேங்காய் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மையாக இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில். அடுத்ததாக இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த எலும்பை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எலும்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இதில் இப்போவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து நான் வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணுற கலந்த தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு நம்ம தண்ணி விடணும். ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றிடுங்க. அடுத்ததாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அப்புறம் சோம்பு பேஸ்ட்டோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக வந்து நம்மளுக்கு இது வேகணும். அப்போ தான் எலும்பு குழம்பு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சு விசில் வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா போதும். நாலு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மட்டன் எலும்பு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டன் வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த குழம்பு இட்லி, தோசை, அப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.